அனைவருக்கும் வணக்கமுங்க. நான் உங்கள் டிசி துரைப்பாண்டியனுங்க. தேசிய தலைவர் படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா இன்று மாலை 6 மணிக்கு வடபழனியில் உள்ள பிரசாத் ஸ்டுடியோவில் அனைவரும் கலந்து கொள்ளுங்கள். தேசிய தலைவர் படத்தினுடைய இசையமைப்பாளர் யாருன்னு கேட்டீங்கன்னா இளையராஜா அவர்கள். இந்த படத்தினுடைய இயக்குனர் யாருன்னு கேட்டீங்கன்னா அரவிந்த்ராஜ் அவர்கள். இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் யாருன்னு கேட்டீங்கன்னா சத்யா அவர்கள். மேலும் இந்த படம் உருவாவதற்கு யார் காரணம், யாரெல்லாம் என்பது எல்லாம் எனக்கு நன்றாகவே தெரியும். அத்தனை உள்ளங்களுக்கும், பாடுபட்ட அத்தனை உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். என் தெய்வ திருமகனார் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயாவை பற்றி படமாக கொண்டு வர வேண்டுமே என்று நிறைய பேர்கள் போராடினார்கள். யாராலையும் முடியவில்லை. காரணம், என் தெய்வ திருமகனார் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்கள் எந்த சமுதாயத்தினர் மீது அதிக அன்பையும் பாசத்தையும் கொண்டாரோ அந்த சமுதாயத்தை சேர்ந்த சத்யா அவர்கள் தான் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர். இன்றைக்கு இந்த தேவர் சமுதாயத்தில் ஜாம்பவான்கள், தயாரிப்பாளர்கள், பைனான்சியர்கள் நிறைய பேர் இருக்காங்க. யாருக்குமே கொடுக்காத ஒரு சக்தியும் ஒரு அருளையும் என் தெய்வ திருமகனார் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் இந்த சத்யா அவர்களுக்கு கொடுத்துள்ளார். முதல்ல ஒன்றுபட்ட முக்குளத்தோர் சமுதாயத்தின் சார்பாக சத்யா அவர்களுக்கு நாம் அனைவரும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்வோம். அனைவருக்கும் வணக்கமுங்க. நான் உங்கள் டிசி துரைப்பாண்டியனுங்க. தேசிய தலைவர் படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா இன்று மாலை 6 மணிக்கு வடபழனியில் உள்ள பிரசாத் ஸ்டுடியோவில் அனைவரும் கலந்து கொள்ளுங்கள். தேசிய தலைவர் படத்தினுடைய இசையமைப்பாளர் யாருன்னு கேட்டீங்கன்னா இளையராஜா அவர்கள். இந்த படத்தினுடைய இயக்குனர் யாருன்னு கேட்டீங்கன்னா அரவிந்த்ராஜ் அவர்கள். இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் யாருன்னு கேட்டீங்கன்னா சத்யா அவர்கள். மேலும் இந்த படம் உருவாவதற்கு யார் காரணம், யாரெல்லாம் என்பது எல்லாம் எனக்கு நன்றாகவே தெரியும். அத்தனை உள்ளங்களுக்கும், பாடுபட்ட அத்தனை உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். என் தெய்வ திருமகனார் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர்